காய் கலப்புறன்னு சிலருக்கு வணக்கம். நான் வெஜிடபிள்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். இந்த கேரட்டு கோஸு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. முதல்ல சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு அப்புறம் நறுக்கின காய்கறி போட்டு நல்லா லைட்டாக தண்ணி விட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. 3 முட்டையை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கி வச்சுட்டு இது கூட எதுவுமே போடக்கூடாது. இல்லை போட்டாலும் ஒன்றா கலக்காது, குட்டி குட்டியாக விழுந்துடும். அதனால் இது கூட முட்டையை மட்டும் தான் கலக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் நல்லா சிம்மில் இது கூட மசாலா வந்து மிளகுத்தூளும் மிளகாத்தூளும் தான் போடணும். வேறு எதுவுமே போடக்கூடாது. அளவாக போட்டுக்கோங்க, நிறைய காரமாக போட்டுறாதீங்க. அப்புறம் இந்த கோதுமை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சமாக ஊற்றி தண்ணியில் கலந்துக்கிட்டு அப்புறம் வேக வச்ச காய் முட்டை அப்புறம் அந்த கலந்த கோதுமை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்த தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி நல்லா உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. அப்படியே தோசைக்கல்லில் போட்டு சின்ன சின்னதாக சுட்டு எடுத்துட வேண்டியது தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். நான் வந்து ஆப்பச்சட்டியில் போட்டிருக்கிறேன். ஆப்பச்சட்டியில் போட்டால் எண்ணெய் வந்து அளவாக ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற வேண்டாம். தோசைக்கல்லில் போட்டால் கரிஞ்சிரும், எண்ணெய் நிறைய ஊற்றணும். அதனால் நான் ஆப்பச்சட்டியில் ஊற்றி சுட்டு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவும் கோதுமை மாவும் அளவாக கொஞ்சமாக போடுங்க. ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போதும், நிறைய போடாதீங்க, வேறு மாவு மாதிரி ஆயிரும். அதனால் முட்டை நம்ம போட்டிருக்கிறதுனால மாவு வந்து அளவாக போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.